ஹலோ மகளே, இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட சாஃப்ட் ஸ்டார்ட்டரும் இருக்குது, அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ கைவசம் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் எது அந்த டப்புன்னு வர சவுண்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் டம்முன்னு சத்தம் வரும், இல்லைனா தட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் வரும், இல்லைனா ஹம்மிங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த சவுண்டு வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னா, டிசி பார்த்துட்டோம் அப்படின்னா சடனாக ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது ஏசி லைனில் பார்த்துட்டோம் அப்படின்னா சடனாக நம்ம சுவிட்ச் போர்டில் ஆன் பண்ணும்போது 230 வோல்ட்டு 250 வோல்ட்டு டக்குன்னு ஹிட் ஆகும்போது டிசி வோல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கரில் சடனாக ஹிட் ஆகிறதுனால வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வரனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பீக்கர் காயில் பார்த்துட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? சடனாக டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ட்வீட்டர்லாம் கண்டிப்பாக இப்போ கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் போடாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் பர்ன் ஆயிரும். அதுமாதிரி இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்ட்டரும் விசஸ் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த டிவைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் தரும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். ஓகே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, அதனுடைய ரூட் காஸ் அதாவது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டோம் அப்படின்னா உருவாக்குறதுக்கான அடிவேறு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது பவர் சப்ளை பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேங்களா? பவர் சப்ளை எடுத்த உடனே ஸ்டேபிளாக இருக்காது. அதே மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி அவுட்புட்டில் டிசி வோல்டேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா மூமெண்ட்ரியாக வரும். ஓகேங்களா? வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பீக்கருக்கு டிசி வோல்ட்டு அதாவது டைரக்ட் கரண்ட் ஓகேங்களா போனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பீக்கரில் கோன் பார்த்துட்டோம் அப்படின்னா சடனாக மூவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டப்புன்னு சத்தம் வருது எதனால் அப்படின்னா அந்த டிசி வோல்டேஜ் சடனாக ஹிட் ஆகிறனால தான் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஏசி லைன் பார்த்துட்டோம்னா உள்ளே வரும்போது பவர் சப்ளை ஸ்டேபிளாக இருக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அதில் மேலேயும் கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு அன்ஈவனான ஒரு வோல்டேஜ் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஆன் பண்ணும்போது அதனால தான் அந்த சவுண்டு வருது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா டிசியோட ஆஃப்செட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? டிசியோடைய ஆஃப்செட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா நமக்கு ஆடியோ சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஏசி கரண்ட்டை தான் பார்த்துட்டோம் அப்படின்னா வரணும். ஓகேங்களா? ஸ்பீக்கருக்கு சேஃப் எது அப்படின்னா ஏசி. ஓகேங்களா? டிசி பார்த்துட்டோம் அப்படின்னா வரக்கூடாது. அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் காயில் போயிடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போது +5 வோல்ட் டிசி பார்த்துட்டோம் அப்படின்னா வருது அப்படின்னா ஸ்பீக்கரை பார்த்துட்டோம் அப்படின்னா புஷ் பண்ணும். ஓகேங்களா? தள்ளும். வெளியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பீக்கர் தள்ளும். கோன் பார்த்தோன்னா வெளியே தள்ளும். அதே மாதிரி -5 வோல்ட் டிசி வருது அப்படின்னா ஸ்பீக்கர் பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே தள்ளும். ஓகேங்களா? புல் பண்ணும், இழுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சடனாக டிசி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஷாக் மூமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் அந்த சவுண்டு வருது. ஓகேங்களா? 5 வோல்ட் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் பார்த்துட்டோம்னா புஷ் பண்ணும். 5 வோல்ட் மைனஸ் வரும்போது ஸ்பீக்கர் புல் பண்ணும். ஓகேங்களா? ப்ளஸ் வரும்போது தள்ளும், அதே மாதிரி மைனஸ் வரும்போது இழுக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து நம்ம சாஃப்ட் ஸ்டார்டர். ஓகேங்களா? சாஃப்ட் ஸ்டார்டர் நம்ம கையில் இருக்குது. இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? சாஃப்ட் ஸ்டார்டர்னால் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் பார்த்துட்டோம்னா ஸ்லோவாக கொடுக்குற சர்க்யூட் தான் இந்த சர்க்யூட்டு. ஓகேங்களா? இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த போர்டு நிறையா யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்டிசி வச்சு இந்த இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த சர்க்யூட்டில் உருவாக்கியிருப்பாங்க. இதில் டிஸ்க் டிஎஸ்சி. ஓகேங்களா? இந்த டிஸ்கில் போட்டு சரியாக தெரியல உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டு தான் பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி இதனுடைய ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணும்போது கரண்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இனிஷியலாக லிமிட் பண்ணும் ரெசிஸ்ட்ரு. ஓகே, ரெசிஸ்ட்ரு இல்லைனா என்டிசி மூலியமாக பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட்டை லிமிட் பண்ணும். ஓகேங்களா?
கரண்ட்டை லிமிட் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செகண்டுக்கு ஓகேங்களா, ஃபியூ செகண்டுக்கு அப்புறம் டிலே பைபாஸ் பண்ணும் ஓகேங்களா. அதாவது வந்து அந்த டப்புன்னு வர சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயும் ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகாது ஓகேங்களா. ஒரு சில ஆம்பில் ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் ஒரு சில ஆம்பில் ரெடியூஸ் ஆகாது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இதனுடைய அட்வான்டேஜ், இந்த போர்டு யூஸ் பண்ணுறக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஃப்டியாக வரும் ஓகேங்களா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஆம்பில் அந்த டப்புன்னு வர சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். பட் ஆனால் எல்லா ஆம்ப்லேயுமே ரெடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டில் கனெக்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸ்டார்ட் அப்பில் அதாவது வந்து ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஸ்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டு வரும் ஓகேங்களா. நீங்கள் சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது ஏபிஒயில் சாஃப்ட் ஸ்டார்டரு. இது யூஸ் பண்ணும்போது வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்டருடைய சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிலே சர்க்யூட்டு ஓகேங்களா, டிலேயில் வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் சர்க்யூட் அப்படிங்கும்போது இதனுடைய ஒர்க்கிங் ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டு வெயிட் பண்ணும் ஓகேங்களா. 2 to 5 செகண்ட்ஸ் ஓகேங்களா டிலே பண்ணும். வெயிட் பண்ணி அதாவது வந்து அவுட்புட்டில் டிசி லெவலில் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன் ஆகும் ஓகேங்களா. ஆன் ஆகும்போது ரிலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண வாட்டி ஸ்டேபிள் ஆகிரும் ஓகே. ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண வாட்டி அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது எஸ்டிகேஐசி ஓகேங்களா. இப்போது என்கிட்ட இருக்க எஸ்டிகேஐசி நான் காட்டுறேன். நம்மக்கிட்ட இருக்க கேடெக்கில் பண்ண போர்டு இது. இந்த 3 ஐசியுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஷார்ட்டு ஓகேங்களா. அதில் இப்போது ஷார்ட்டாக இருக்கும்போது நான் செக் பண்ணிவிட்டு ஷார்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் ரிலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வோல்ட்டு கொடுத்த வாட்டி ஆன் ஆகலை ஓகேங்களா. லைட்டே எரியல. ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இந்த ஸ்பீக்கர் அதாவது வந்து டிசி ஓகேங்களா. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறமேட்டு வர அவுட்புட்டில் செக் பண்ணால் டிசி வரல ஓகேங்களா. அதில் வரல ஓகே. அடுத்து லைட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்இடி இண்டிகேட் ஆகலை ஓகே. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த எஸ்டிகேசி 3மே ஷார்ட்டுங்கும்போது கிரவுண்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டச் பண்ணிட்டு ஐசியில் வர ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டச் பண்ணோம் அப்படின்னா டிசி வோல்ட் வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. போர்டில் இருக்கிற கிரவுண்டு இது மாதிரி இதில் நீங்கள் டச் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்படி கண்டுபிடிக்கும் போது எஸ்டிகேசியில் ஷார்ட்டு ஓகேங்களா. டிசி வோல்ட் வருது ஓகே. 33 வோல்ட் 24 வோல்ட் போட்டோம் 33 வோல்ட் 35 வோல்ட்டுக்குள்ளே வரலாம் ஓகேங்களா. வரும். நீங்கள் ஏசி லைன் கொடுக்குற வோல்டேஜ் 230 250 இந்த மாதிரி வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும்போது டிசி வோல்டேஜும் வேரியேஷன் ஆகும் ஓகேங்களா. அப்படி வேரியேஷன் ஆகும்போது நம்மக்கிட்ட இருக்க போர்டு வந்து ஏசி லைனில் தான் ஸ்பீக்கருக்கு கரண்ட்டு போகணும். பட் ஆனால் டிசி கரண்ட்டு வரும்போது அதான் வந்து இந்த ரிலே ஆன் ஆகாது. ரிலே ஆன் ஆகும்போது லைட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இண்டிகேட் ஆகாது அப்படிங்கும்போது வெளியே தள்ளாது. டிசி வோல்ட்டை வெளியே தள்ளாது, இங்கேயே நிறுத்திடும் ஓகேங்களா. இந்த சர்க்யூட் முன்னாடியே நிறுத்திடும் ஓகேங்களா. நிறுத்தும்போது இங்கேயே நின்றுக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வரதை இங்கேயே நின்றுக்கும் ஓகே. அப்படிங்கும்போது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஸ்பீக்கருக்கு எந்த பாதிப்பும் வராது ஓகேங்களா. இதுதான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுடைய ஒரு மெயினான வேலை ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு ஓகே. அடுத்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கான்செப்ட்டுக்கு வரலாம் ஓகேங்களா. இதனுடைய கீ கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது டிலே ப்ளஸ் டிசி டிடெக்ட் பண்ணும் ஓகேங்களா. நான் இப்போ சொன்ன மாதிரி டிசி வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு வெளியே இந்த ரிலேக்கு அப்புறமா வெளியே தள்ளாது ஓகேங்களா. இதுதான் மெயினான ஒரு ப்ரொடெக்ஷன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் இதுதான் அதனுடைய வேலைங்கிறது அதுதான் ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஆம்ப்ளிஃபையரில் கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடுறது. அதே மாதிரி உள்ளே என்னென்ன காம்போனண்ட் ஓகேங்களா. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் உள்ள என்னென்ன காம்போனண்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலே ஓகேங்களா. ரிலே அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர்லேயும் போடலாம், இல்லை அப்படின்னா ஐசிலையும் போடலாம் ஓகேங்களா. அடுத்து கெப்பாசிட்டர் ஓகேங்களா. கெப்பாசிட்டர் வந்து டிலே டைமிங்காக ஓகே. கெப்பாசிட்டர் டிலே டைமிங். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டர் ஓகே. ரெசிஸ்டரு எல்இடி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன் ஆஃப்க்கு இந்த மாதிரி ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இந்த க்ரீன் கலர் லைட் எரியும் ஓகே. ப்ரொடெக்ஷன் அதான் வந்து டிசி வோல்ட் வருது அப்படின்னா ப்ரொடெக்ட் இந்த ரெட் கலர் எல்இடி எரியும் ஓகே. இந்த மாதிரி கான்செப்ட்டு. அதே மாதிரி டயோடு அப்படிங்கும்போது இன்புட் தரோம் இல்லையா, அதனுடைய இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யும்.
அடுத்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகிற இந்த சர்க்யூட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிலேக்கு போகும். டிலேக்கு போயிட்டு ரிலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளிக் ஆகும்போது சவுண்டு வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த டப்புங்கிற சவுண்டு வந்து பார்த்துட்டோம்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணும்போது வராது. பட் சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய பர்பஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்கும்போது பவர் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்மூத்தாக கொடுக்கும். அதே மாதிரி அந்த டப்பு அப்படிங்கிற சவுண்டு வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒரு சில இதில் அரெஸ்ட் பண்ணலாம், பட் ஆனால் நிறைய இதில் வரும். ஓகே, லொக்கேஷன் அப்படிங்கும்போது இது எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடியே வச்சுருவோம். ஓகேங்களா. லைன் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஏசி லைன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசி இன்னு லைனு நியூட்ரல். ஓகே, ஏசி அவுட்டு லைனு நியூட்ரல். இந்த மாதிரி கான்செப்டில் நம்முடைய டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போகும். ஓகேங்களா. அப்படி போகும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட்டில். ஓகேங்களா. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடியும் போடலாம், பின்னாடியும் போடலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. மொத்தத்தில் ஏசி லைனில் வர கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா சடனாக கொடுக்காம டிலே பண்ணக்கூடியது தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டர். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் இது சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா. இது மஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னு கேட்டால் இது ஆப்ஷனல். ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷனல். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸ்பீக்கருடைய சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அதே மாதிரி அந்த டப்பு அப்படிங்கிற சவுண்டு வந்து பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணும். ஸ்பீக்கர் அவுட்புட் சைடில் இது வந்து பார்த்துட்டோம்னா சேஃப்டி கொடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி இது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த சவுண்டு வந்து பார்த்துட்டோம்னா வராமல் தடுக்க முடியும். ஓகேங்களா. ரியல் கனெக்ஷன் செட்டப் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஏசி டு ஓகேங்களா. இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் எடுத்துக்கும்போது ஏசி டு சாஃப்ட் ஸ்டார்டர் டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆம்ப்ளிஃபையர்லேருந்து தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் எப்பயுமே கடைசியாக தான் வரும். அது ஒரு கோல்டன் ரூலாக எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணாலுமே ஒரு ஆடியோ சர்க்யூட் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக வர்றது ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தோம்னா கடைசியாக கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா டைரெக்டாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வேலை செய்யாது. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ராங்கான ரிலே வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா கொடுக்குறது. அதே மாதிரி கிரவுண்டிங் தான் இதில் மெயினு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரவுண்டிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிஸ்டேக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வேலை செய்யாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அதாவது வந்து ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்கும்போது ஆம்ப்ளிஃபையரோட டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது வந்து ஏசி சப்ளையை இது வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுடைய கேள்விக்கான அர்த்தம் அப்படின்னா அதாவது வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு வர சவுண்டு எப்படி நிறுத்துது அப்படின்னா அது ஒரே வழி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா. அடுத்து ஒரு போனஸ் கான்டெக்ட் மாதிரி அதாவது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுடைய சர்க்யூட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி ரிலேவுடைய டிலே சர்க்யூட்டு. ஓகே, ரிலே இருக்குங்களா, இது வந்து டிலே பண்ணும். ஓகே, ரிலே இது பேர் ரிலே, பட் டிலே பண்ணுறக்கூடிய சர்க்யூட்டு தான் வந்து பார்த்துட்டோம்னா அது உள்ளே இருக்கிறது. ஓகே, டிசி வந்து டிடெக்ட் பண்ணி சர்க்யூட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்ய வைக்கும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு ப்ரோலாஜிக் போர்டு அதாவது வந்து ஜிடெக்கில் கொடுத்துருக்கக்கூடிய 50 வோல்ட்டு. ஓகேங்களா. 50 வோல்ட் இன்புட் தர மாதிரி இருக்குது. இதில் 12 வோல்ட் கொடுத்தா போதும் இது வேலை செய்யும். ஓகேங்களா. இது 5.1 சேனலுக்கு சரௌண்ட் டீகோடர் டால்பி ப்ரோலாஜிக் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இது உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி இதில் ஐசி அப்படிங்கும்போது WSM 2126A. ஓகேங்களா. இந்த மாதிரி டைப்பில் இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம்னா டால்பி ப்ரொடியூஸ் பண்ணுமா, ஓகே, டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜிடெக்குடைய இந்த ப்ரோலாஜிக் போர்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன இன்புட் வோல்டேஜ், அதே மாதிரி ஒரிஜினலாக டால்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா. இந்த சர்க்யூட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணால் இதில் என்ன ஐசி போட்டுருக்காங்க, அதே மாதிரி
ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஏசி லைன் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்குற மாதிரி. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அதாவது வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறத பற்றி இன்டெரக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் டேரெக்டாகவே அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டப்புங்கிற சவுண்டை எலிமினேட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இது ரெண்டு பற்றியும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி போட்டோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பேர் பண்ணிவிட்டு இந்த 2 போர்டையுமே, அதாவது வந்து 2 போர்டு அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் ப்ளஸ் சாஃப்ட் ஸ்டார்டர். ஓகே, இதை பற்றி ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் பற்றி கம்பேரிசன் வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் அதாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இன்னும் வந்து பார்த்துட்டோம்னா டெக்னிக்கலாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 2 போர்டை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம வந்து பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங் சேனல், அதாவது வந்து ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட், எலக்ட்ரானிக் சர்க்யூட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக நாலேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கிற மாதிரி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ வீடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.